ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் கட்லட் எப்படி பண்ணு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 300 கிராம் கறி எடுத்துருக்கிறேன். சுத்தமாக வாஷ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம அரைச்ச பீஃப் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். 300 கிராம் கறிக்கு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு வெந்துட்ட உடனே ஒரு பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்க. 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி வச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு தேவையான அளவு போட்டு நல்லா சாட்டே பண்ணுறேங்க. ஆனியன் ப்ரௌனிஷ் ஆன அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போன உடனே நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்க பீஃப் எடுத்து அந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவோட ஃப்ளேவர் அந்த பீஃபில் நல்லா செட் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் மேஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணுங்கள். அந்த மசாலா, உருளைக்கிழங்கு, பீஃப் எல்லாம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சுருக்க மசாலாவை எடுத்து கட்லெட் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. தவாவில் எண்ணெயை ஊற்றி வச்சுருங்க. ஒரு முட்டையை எடுத்து சால்ட்டு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்க கட்லெட் எடுத்து அந்த முட்டையோடு ஆட் பண்ணி தவாவில் நீங்கள் போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதை திருப்பி விடுங்க. நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸில் கட்லெட் ரெடி ஆகிடும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பை காய்ஸ்.